இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பழைய இரும்பு சாமான் கடைக்கு வந்திருக்கோம். ஸோ கைலான் கடைன்னு சொல்லுவாங்க. ஸோ அங்கே வந்திருக்கோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் மிஷினு, இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் கீபோர்டு, இன்னொரு சின்ன வெயிட் மிஷின் கிடச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி பல பொருட்கள் வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இதெல்லாம் ஒர்க் ஆகுமா, ஒர்க் ஆகாதா? அப்படி ஒர்க் ஆகலைன்னா ஒர்க் ஆகாத பொருளை வந்து ரிப்பேர் பண்ண போகிறோம். ஒரு வால் கிளாக் இருக்குது, ஹார்ட் டிஸ்க் இருக்குது. ஸோ அது வந்து ஒர்க் ஆகலை, நான் செக் பண்ணி பார்த்துட்டேன் ஏற்கனவே. ஸோ இங்கே வந்து பிரிண்டிங் மிஷின் வச்சுருக்காங்க. அப்புறமேட்டு காருக்கு மேலே வந்து ஒரு ஸ்க்ரீன் வரும்ல பழைய காரெல்லாம், அது இருக்குது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கால்குலேட்டர் இருக்குது. கால்குலேட்டர் வந்து ஒர்க் ஆகிற மாதிரி தான் தெரியுது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு கார் ஒன்று எடுத்திருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்டர்னல் டிவிடி ட்ரைவ் நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ இந்த ட்ரைவ் வந்து ஒர்க் ஆகுதான்னு நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சுத்தியல்லாம் இருக்குது, அதெல்லாம் நம்ம எடுக்கல. ஸோ இன்றைக்கி நம்ம என்னென்ன எடுத்துருக்கோம்னு சொல்லிட்டு 1 by 1 நம்ம வந்து வச்சு பார்த்துட்ருக்கோம். எவ்வளோ என்னென்னு கேட்டுக்கலாம். வெல்கம் டு ஷியோஸ். நம்ம டெய்லியும் வந்து நம்ம வீட்டு பக்கத்துல இருக்க கைலான் கடைக்கு போயிட்டு இருக்கோம். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா தினந்தோறும் டிஃப்ரெண்டான பொருட்கள் வந்து நம்மளுக்கு கிடைக்குது. அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் மிஷின் நமக்கு கிடைச்சிருக்கு. வெயிட் மிஷினு, கீபோர்டு, வால் கிளாக்கு மற்றும் நிறைய பொருள்லாம் கிடைச்சிருக்கு. வாங்க எல்லாம் வந்து ஒர்க் ஆகுதான் நம்ம செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. ஸ்கிப் பண்ணி நான் புரியாமல் வாய்ப்பு இருக்குது. இப்போ நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட்டே வந்து அவர் சப்ஸ்கிரைப் போட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ள பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த வீடியோவில் நம்ம ரிப்பேர் பண்ண போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ வெயிட் மிஷின் தான். பாடி வெயிட் மிஷின் நம்மளுக்கு பார்க்குறது. ஸோ தேவையில்லைன்னு சொல்லிட்டு தூக்கி போயிருக்காங்க. ஏன் போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு பக்கம் வந்து இந்த வெயிட் மிஷினில் வந்து பேக் சைடில் உடஞ்சிருக்கும், உங்களுக்கு தெரியும். அங்கே வந்து பார்த்திங்கன்னா உடஞ்சிருக்கு, பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டான வந்து வெயிட்டை வந்து நம்மளுக்கு அக்யூரேட்டாக காட்டல. ஸோ ஆனால் ஆன் ஆகுது, வெயிட்டெல்லாம் காமிக்குது. ஆனால் அக்யூரேட்டான வெயிட் வந்து நமக்கு தெரியல. வெயிட் மிஷின் அடியில் வந்து ஒரு சைடு வந்து பார்த்திங்கன்னா உடஞ்சிருக்கு. ஸோ அதை ரெடி பண்ணிவிட்டால் நம்மளுக்கு ஒர்க் ஆக வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வால் கிளாக் எடுத்திருக்கோம். இந்த வால் கிளாக் வந்து ஒர்க் ஆகுதா இல்லையான்னு வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ செம்ம டஸ்ட்டாக கிடைக்குது. ஸோ எங்கெங்கெல்லாம் டஸ்ட்டு அதிகமாக இருக்கோ ஸோ அதெல்லாம் வந்து நல்லா வந்து ப்ரெஷ்ஷையும் சோப் ஆயிலையும் வச்சு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு, ஸோ இப்போ வந்து அந்த கடிகாரத்தை வந்து நம்ம ஓப்பன் பண்ணுறோம். உள்ளே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா தான் இருக்குது, புதுசு மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்த கிளாஸ் வந்து ரொம்பவும் அழுக்காக இருந்தது. ஸோ அதனால் அந்த கிளாஸையும் நம்ம நல்லா வந்து தேய்ச்சி கழுவிட்டோம். ஸோ கிளாஸை சுற்றி இருக்க அந்த ரிங்கையும் நம்ம கழுவிட்டோம். அதுக்கு வெளியே இருக்க டிசைன்ஸையும் நம்ம வந்து கழுவியாச்சு. சுத்தமாக கழுவுனோடனே வந்து பார்த்திங்கன்னா புதுசு மாதிரி ஆயிடுச்சு. ஆனாலும் பார்த்திங்கன்னா அந்த வால்கிளாக்குள்ளே வந்து நிறைய டஸ்ட்டஸ் இருக்குது. உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாத டஸ்ட்டு நிறையா இருக்குது. ஸோ அதனால் வந்து வால் கிளாக்குள்ளே இருக்க முள்ளை எல்லாத்தையும் வந்து ரிமூவ் பண்ணிட்டு, ஸோ அந்த சைட்லலாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய டஸ்ட் இருக்குது தெரியும். ஸோ மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா சோப் ஆயிலெலாம் வச்சு நல்லா ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு புது வால் கிளாக் மாதிரி நம்ம ரெடி பண்ண போகிறோம். ஸோ உள்ள டஸ்டஸ் அதிகமாக இருக்குது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா கேமராவில் அந்தளவுக்கு தெரியல. ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஓவர் டஸ்ட்டாக தான் இருந்துச்சு. ஸோ நம்ம எல்லாமே தொடச்சி முடிச்சாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒன்று அரேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ கண்ணாடி வந்து பாருங்கள் பக்காவாக நம்ம ரெடி பண்ணி க்ளீன் பண்ணி புதுசு மாதிரி ஆகிடுச்சு. உள்ளே வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் அந்த வால் கிளாக்குள்ளே இருக்க முள்ளெல்லாம் வச்சுட்டு இப்போ நம்ம எல்லாத்தையும் எப்படி வந்து கிளட்டணுமோ அதே மாதிரி நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். கடைசியாக என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பேட்ரி போட்டு நம்ம செக் பண்ண போகிறோம் ஒர்க் ஆகுதா இல்லையான்னு சொல்லிட்டு. பார்த்திங்கன்னா புதுசு மாதிரி ஆகிடுச்சு. எவ்வளோ பழசு மாதிரி இருந்ததோ அது அவ்வளோ புதுசு மாதிரி ஆகிடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக ஒர்க் ஆகிட்டு இருக்குது. இந்த வால் கிளாக் வந்து செம்மையாக ஒர்க் ஆகிட்டு இருக்குது. பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும். தான் நம்ம வந்து ரிப்பேர் பண்ண போகிறது வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் கீபோர்டு டெல் கம்பெனிலேருந்து. ஸோ கம்பெனி வந்து சூப்பர் கம்பெனி. இப்போ வந்து இதில் என்ன ப்ராப்ளம்னு நம்ம செக் பண்ண போகிறோம். செம்ம டஸ்ட்டாக இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து ஃபுல்லாத்தையும் வந்து நம்ம க்ளீன் பண்ணிக்கிறோம். க்ளீன் பண்ணிட்டு இந்த டஸ்ட்டெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணுறோம். பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். டஸ்ட்டெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த கீபோர்ட் கழுவும் போது பார்த்திங்கன்னா தண்ணி உள்ளே போயிடாமல் பார்த்து கழுவுங்க. தண்ணி உள்ளே போயிடுச்சுன்னா சுத்தமாக ஒர்க் ஆகாது. ஸோ வந்து இப்போ ரொம்ப டஸ்ட்டாக அழுக்காக இருந்துச்சு. ஸோ அதை வந்து க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு பாலிஷ் மாதிரி ஒரு லிக்விடை வந்து நான் வச்சு தேய்ச்சிட்ருக்கிறேன். பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்படியே வந்து உங்களுக்கு புதுசு மாதிரி ஒரு லுக் வந்துருச்சு பார்த்திங்களா. ஸோ அதுக்கு தான் இவ்வளோ கஷ்டப்பட்டு க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அதை க்ளீன் பண்ணவே வந்து பார்த்திங்கன்னா 1/2 hour ஆச்சு. 1/2 hourலேருந்து 1 hour கிட்ட ஆச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இப்போ நம்ம செக் பண்ண போகிறோம். அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ ஒரு லேப்டாப் எடுத்துருக்கோம். எல்லா கீஸும் வந்து ஒர்க் ஆகுதான் நம்ம செக் பண்ண போகிறோம். ஸோ ஏற்கனவே செக் பண்ணிவிட்டேன். இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒர்க் ஆகுது. ஸோ இதில் என்ன ப்ராப்ளம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சில கீஸ் வந்து ரொம்ப டைட்டாக இருக்குது. சில கீஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவும் லூஸாக இருக்குது. பட் எல்லாமே வந்து நல்லா கண்டிஷனில் நல்லா ஒர்க் ஆகிட்டு தான் இருக்குது.
தேவையில்லாம தூக்கி போட்ட பொருட்கள்லாம் இருக்குது. வாங்க அதை ட்ரை பண்ணி பார்ப்போம் ஒர்க் ஆகுதான்னு சொல்லிட்டு. ஒன் கடையிலேருந்து நிறைய சின்ன சின்ன பொருட்கள்லாம் எடுத்துருக்கோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்டர்னல் டிவிடி ட்ரைவு. ஸோ இது வந்து ஒர்க் ஆகுதான்னு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன டாய்ஸு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கால்குலேட்டரு, சின்ன வெயிட் மிஷினு, சின்னதாக இந்த மாதிரி பவுச்சு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அழகு பொருள் மாதிரி இருக்குது. ஸோ அது சும்மா தொடச்சி எடுத்து வச்சிட்டோம். ஸோ இந்த பல்பெலாம் இருந்துச்சு. இப்போ வந்து நம்ம என்ன ரெடி பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கால்குலேட்டர் வந்து எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ கால்குலேட்டர் வந்து செம குப்பையாக இருந்துச்சு. ஃபஸ்ட் நம்ம நல்லா கழுவி எடுத்துக்கிறோம். கழுவி எடுத்ததுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தா ஸோ பேட்ரி போடுற எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக துரு பிடிச்சி போய் எல்லாமே போயிடுச்சு. ஸோ தட்டினா அப்படியே கைண்டி வந்துடுச்சு. போச்சு, அவ்வளோதான், ரிப்பேரே பண்ண முடியாதுன்னு நினச்சேன். அப்புறம் வந்து சோலாருக்கு வந்து 2 ஒயர் போகுது, பாசிட்டிவ் நெகட்டிவ். ஸோ அதில் வந்து பேட்ரி கனெக்ஷன் கொடுத்து பார்த்தா ஒர்க் ஆகுமான்ற மாதிரி சொன்னேன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா அந்த க்ரீனாக இருக்க மதர் போர்டை வந்து நம்ம க்ளீன் பண்ணுறோம். ஸோ அதை க்ளீன் பண்ணுறதுக்குன்னு ஒரு லிக்விட் இருக்குது. ஸோ அதை வச்சு நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு 2 பக்கமும் வந்து ப்ளஸ் மைனஸில் வந்து சால்ட்ரிங் கொடுத்துட்டு இப்போ வந்து கால்குலேட்டரில் இருக்க அந்த சின்ன பேட்டரியை வந்து அந்த லேசர் லைட்டு டாயிலேருந்து நம்ம எடுத்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பக்காவாக ஒர்க் ஆகுது. என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா அந்த பேட்டரி போட இடம் ஃபுல்லாக துரு பிடிச்சி வீணாக போயிடுச்சு. ஸோ அதனால தான் ஒர்க் ஆகலை. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த கால்குலேட்டர் வந்து பக்காவாக ஒர்க் ஆகிட்டு இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன லைட் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இது வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இது ஒர்க் ஆகுதான்னு தெரியல, இருந்துச்சு. ஸோ உள்ளே இருக்க லைட்டு வந்து நல்லா இருக்க மாதிரி தான் இருந்தது. ஸோ அதனால் எடுத்துகிட்டு வந்தேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபேன் நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இந்த ஃபேன் எதில் இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரிக் அந்த ஸ்டவ்வில் வந்து இந்த உள்ளே இந்த மாதிரி ஃபேன் வச்சுருப்பாங்க. ஸோ அதில் தான் இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ வெளியே கடந்தது எடுத்துகிட்டு வந்துட்டேன். எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஃபுல்லாக வந்து ஒரு டஸ்ட்டாக இருக்குது, வந்து க்ளீன் பண்ணிட்டோம். ஸோ இதான் வந்து மல்டிபிள் வோல்டேஜ் கொடுக்குற அவுட்புட்டு. ஸோ இதில் இந்த ஃபேன் வந்து ஒர்க் ஆகுதான்னு நம்ம செக் பண்ணி பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா சுத்தமாக ஒர்க் ஆகலை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த லைட்டாச்சும் ஒர்க் ஆகுமான்னு பார்த்தோம். ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா ஒர்க்கே ஆகலை. ஸோ லைட்டாச்சும் எரியும்னு பார்த்தா லைட் எரியவே இல்லை. நெக்ஸ்ட் வந்து இந்த குட்டி குட்டி லைட்டெல்லாம் எடுத்துகிட்டு வந்தோம். ஸோ இதெல்லாம் ஏதாச்சும் எரியுமான்னு செக் பண்ணி பார்த்தோம். எல்லா லைட்டுமே வேஸ்ட் ஆகிடுச்சு. எதுவுமே ஒன்று கூட எரியலை, எல்லாமே அப்படியே வேஸ்ட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு இந்த கார் வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கு. ஸோ கார் சூப்பராக இருந்துச்சு. இன்னொரு பெரிய கார் ஒன்று நம்ம கிடச்சிது. 4 டயருமே சூப்பராக இருக்குது. பிளேயிங் டாயி பக்காவாக இருக்குது. நம்ம நல்லா தொடச்சிட்டு நமக்கு விளாட்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். தொடச்ச உடனே பார்த்திங்கன்னா புதுசு மாதிரி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம எக்ஸ்டர்னல் டிவிடி ட்ரைவ் எடுத்திருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பழைய இரும்பு சாமான் கடையில் ரொம்ப டஸ்ட்டான நிலைமையில் தான் இருந்தது. ஸோ அதை நம்ம எடுத்துகிட்டு வந்து நல்லா க்ளீனாக தொடச்சிக்கிறோம். தொடச்சக்கப்புறம் இது ஒர்க் ஆகுமா இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ண போகிறோம். ஸோ ஒர்க் ஆகுமா இல்லையான்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஃபுல்லாக எல்லா இடமும் வந்து நம்ம நல்லா க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி எக்ஸ்டர்னல் டிவிடி ட்ரைவ் வந்து நமக்கு நிறைய கிடைக்கும். ஸோ அப்படி கிடைச்சதுன்னு பார்த்தீங்கன்னா பாதி தான் ஒர்க் ஆகும், பாதிக்கு மேலே ஒர்க் ஆகாது. இல்லைனா உள்ளே ஏதாவது ஒரு ஃபால்ட் இருக்கும், சென்சார் ஃபால்ட் இருக்கும். இந்த டிவிடி ட்ரைவுக்குள்ளே வந்து ஒரு சென்சார் வரும். ஸோ அதான் வந்து நிறைய ஃபால்ட்டாக இருக்கும். ஸோ நான் ஒர்க் ஆகுமா நம்ம வந்து இப்போ சிடி வச்சு நம்ம செக் பண்ண போகிறோம். ஸோ பழைய சாமி ஐயப்பனோட கேசட்டை ஃபுல் மூவியை வந்து நம்ம உள்ளே போட்டுட்டு உள்ளே அந்த டிஸ்க்கு சுற்றுறது வந்து கிளியராக தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம லேப்டாப்லேயும் வந்து அந்த டிஸ்க்கு வந்து காமிச்சிருச்சு. இப்போ வந்து நம்ம படம் ப்ளே பண்ணி பார்க்க போகிறோம். சூப்பராக ஒர்க் ஆகுது. நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அந்த டிஸ்கில் இருக்க மூவியை வந்து இப்போ நம்ம வந்து லேப்டாப்புக்குள்ளே வந்து காப்பி பேஸ்ட் பண்ணிக்க போகிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த வெயிட் மிஷின் வந்து ஒர்க் ஆகுதா இல்லையான்னு நம்ம செக் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ரொம்ப டஸ்ட்டாக இருக்குது, எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிடுவோம். க்ளீன் பண்ணிட்டு ரிமூவ் பண்ணி பார்ப்போம் ஏதாச்சும் ஒயர் ஏதாவது ஃபால்ட்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மெயின் ஃபால்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா பேட்ரி போகிற இடத்துல வந்து துரு பிடிச்சி அந்த பேட்ரி போகிற இடமே ரொம்ப வீக்காக இருக்குது. ஸோ நம்ம அதை சேஞ்ச் பண்ணாலே ஒர்க் ஆக நிறைய வாய்ப்பு இருக்குது. உள்ளே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ டஸ்ட் இருக்குது. எல்லாத்தையும் ஃபுல்லாக நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இந்த பேட்ரி போகிற இடத்துல வந்து நெகட்டிவ் பாயிண்ட் வந்து ரொம்பவும் வந்து என்ன சொல்கிறது ரொம்ப துரு பிடிச்சி போய் கிடக்குது. ஸோ அதை பழசை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம புதுசை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். பழைய கார்லேருந்து எடுத்துருக்கோம், பழைய ரிமோட் கார்லேருந்து அந்த எடுத்து நம்ம வெஸ்டாச்சு. இப்போ வந்து அந்த ஒயரை வந்து எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி சால்டர் பண்ணிட்டோம். சால்டர் பண்ணதுக்கப்புறம் பேட்ரி வந்து போட்டு நம்ம செக் பண்ணி பார்ப்போம் ஒர்க் ஆகுதா இல்லையான்னு சொல்லிட்டு. நெகட்டிவ் பாயிண்ட் வந்து கரெக்டாக வந்து ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நடுவில் இருக்க ஸ்க்ரூவை போட்டுட்டு மற்ற ஸ்க்ரூவையும் நம்ம வந்து இப்போ வந்து ஆட் பண்ணிக்கிறோம். ஸ்க்ரூ பண்ணிட்டதுக்கப்புறம் வந்து பேட்ரி நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டு இப்போ ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணி பார்க்குறோம். ஸோ ஒர்க் செக் பண்ணி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா சூப்பராக ஒர்க் ஆச்சு.
நல்லாவே ஒர்க் ஆகும். ஒரு பொருளாக வந்து வச்சு நம்ம வெயிட் செக் பண்ண போகிறோம். பல்பு இந்த மாதிரி ஸோ ஒரு பொருளாக வச்சு வெயிட் செக் பண்ணோம். ஸோ கரெக்டாக காமிக்குதான்னு தெரியல. இன்னொன்று உண்மையிலே நல்லா ஒர்க் ஆகுறதுந்தால் தான் நமக்கு வந்து தெரியும் ஒழுங்காக ஒர்க் ஆகுதான்னு சொல்லிட்டு. அப்புறம் இந்த லைட்டும் நம்ம வந்து எடுத்திருந்தோம். இந்த லைட்டும் பார்த்திங்கன்னா நல்லா ஒர்க் ஆகுது. ஆனால் ரொம்ப பிரைட்டாக எரியும். ஆனால் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு பிரைட்டாக எரியல. ஆனால் வந்து லைட் ஒர்க் ஆகுது. ஸோ பட் ரொம்ப டஸ்ட்டாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நம்ம ஃபுல்லாக க்ளீன் பண்ணிக்கிறோம்.